அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு தனியார் பள்ளி ஆசிரியை. இப்போ வந்து இப்போ சிஎம் சார் வந்து இப்போ விஜய் சார் தான் வரப்போகிறாரு. நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சது உண்மைதான். எதுக்காக அப்படின்னா வந்து எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இல்லை இல்லை தமிழக அரசு வந்து எங்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறதெல்லாம் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் விஜய் சாரை செலக்ட் பண்ணலை. இந்த அரசியலில் வந்து ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த மாற்றத்தின் மூலமாக எங்கள் மாணவர்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்து நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் வந்து விஜய் சார் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்னா, நாங்கள் வந்து எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் பார்க்குறது வந்து எங்ககிட்ட ஒப்படைக்கிற ஒவ்வொரு மாணவர்களோட லைஃப்புமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா நாங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து நாங்கள் நினைக்கிறோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். ஆனால் வந்து நிறைய மாணவர்கள்ட்ட ரொம்ப தீய பழக்கங்கள் இருக்குது. அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வரக்கூடிய வந்து இந்த போதை மருந்துகள் வந்து பள்ளிக்கூட மாணவர்கள்கிட்ட கூட வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். அதுக்காக வந்து நாங்கள் எவ்வளவோ போராடுறோம். மாணவர்களுக்கு நாங்கள் நிறைய அறிவுரை கூறுறோம். அது அவங்களோட பெற்றோர்களை கூப்பிட்டு வச்சு நாங்கள் பேசுகிறோம். பட் என்ன இருந்தாலுமே வந்து அந்த குழந்தைங்களை வந்து எங்களால் மாற்றவே முடியல. பெற்றோர்களையும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் மாற்ற முடியல. அப்போ அங்கே விற்பனை பண்ணக்கூடிய இடத்த நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்கனாலே இது வந்து கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் வந்து கண்டிப்பாக மாறப்படும். ஸோ இந்த ஒரு நோக்கம் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய நோக்கமாக இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக தமிழக அரசு வந்து இதுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது மாதிரி நிறைய பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறக்காக பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெண்கள் வந்து முக்கியமாக வேலைக்கு போகிறதே வந்து அவங்க கணவர் சரியில்லை அப்படிங்கிற நோக்கத்துக்காக வந்து பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அப்படி பெண்கள் வேலைக்கு போகும்போது அது எதனால, அந்த கணவர் வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாகனால தான் வந்து அந்த பெண்கள் வந்து வெளியில் வர்றாங்க. அப்போ அந்த குடும்பத்தை வந்து நான் தனக்காக பிறந்த குழந்தைங்க வந்து நான் காப்பாற்றணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வந்து அந்த பெண்கள் எல்லாமே வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா கணவர் சரியில்லைங்கிறப்ப வந்து அப்போ அந்த பெண்கள் தானே வந்து அந்த குழந்தைங்களை வந்து அவங்க வளர்த்தாகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்க வெளியில் வர்றாங்க. வெளியில் வரும்பொழுது அவங்க எவ்வளவோ கஷ்டங்களை வந்து சந்திக்கிறாங்க. எத்தனையோ இடத்த வந்து டேக்கிள் பண்ணி தான் அவங்க ஒவ்வொரு இடமா வந்து வர்றாங்க. அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அடுத்த கட்டமாக எனக்கு வந்து நீங்கள் எங்களுக்கெல்லாம் பெண்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இலவசமாக கொடுக்குற பணம் கூட அங்கே வந்து முக்கியத்துவம் நாங்கள் எடுத்துக்கலை. சரிங்களா? நீங்கள் இலவசமாக கொடுக்க போகிற சிலிண்டரை கூட நாங்கள் எதிர்பார்க்கலை. எங்களுக்கு தேவை எங்களுடைய கணவர்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்போ நீங்கள் மதுவிலக்கை வந்து நீங்கள் ஒழிக்கிறதுக்கு அதுக்கு என்ன நீங்கள் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளணும். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்பட்டது. ஸோ இந்த 2 காரணங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுச்சுங்க. ஒன்று மாணவர்களோட வாழ்க்கை, இன்னொன்று வந்து இந்த மது பழக்கத்தால் ஏற்படக்கூடிய இந்த தீய பழக்கங்கள். இதனால் வந்து ஒவ்வொரு மனைவியோட வாழ்க்கை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குது, துன்பப்பட்டு இருக்குங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக தமிழ் அரசுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் மேன்மேலும் நீங்கள் வந்து இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு புதிய வந்து ஒரு வழியை நீங்கள் கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் அந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன்.